Eurogrip Tires by TVS. இது சாதாரண grip இல்ல, Eurogrip. சென்னையில் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். எப்போ நம்ம வாக்குச்சாவடி மையத்துக்கு அனுப்புறோம்? நானும் லலிதா ராஜேந்திரன் ஐஎஸ் மாவட்ட கூடுதல் தேர்தல் அதிகாரியும் இங்கே இருக்கோம். அனைத்தும் தயார் நிலையில் இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இது ஒரு டைம் பவுண்ட் ஆக்டிவிட்டிங்கிறதுனா கேண்டிடேட் செட்டிங், கூடுதல் மெஷின்கள் கொடுத்தது, அது எல்லாமே 16 அசம்பிளி செக்மெண்ட்ல 3726 வாக்குச்சாவடிகளுக்கான மெட்டீரியல் செக்டார் வாரியா பிரிச்சிருக்கு. பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னாக்க, எப்படி கொண்டு போறோம் அதை ஒரு 8லேருந்து 12 வாக்குச்சாவடிகளுக்கு அந்த ரூட் மேப் போட்டு ஒரு செக்டார் மெஜிஸ்ட்ரேட் ஜோனல் பார்ட்டி இருக்கு. காவல்துறை கண்காணிப்பிலும் காவல்துறை வாகனத்திலும் அதோட சேர்த்து செக்டார் மேஜிஸ்ட்ரேட் வாகனத்திலும் ஜிபிஎஸ் பொறுத்த வாகனத்தில் அதிகாரிகள்கிட்ட அது ஒப்படைக்கப்படும். அதே போல பாதுகாப்பு நடவடிக்கை எப்படி இருக்கு சார்? ஏற்கனவே பதற்றமான வாக்குச்சாவடி மையம் 3 மக்களவை தொகுதியில் என்னென்று நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த இடங்கள்லாம் மாவட்ட தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை இருக்கு? பல அளவில் அவங்க பண்ணியிருக்காங்க. குறிப்பா உங்களுக்கு தெரியும், காவல்துறையில அந்த இதுவரை ஒரு பூத்துனா யாரு இருக்கணும், அது மாதிரி கூடுதல் பூத்துனா யார் இருக்கணும், அதே மாதிரி பதற்றமான பூத்துக்கு யார் இருக்கணுங்கிற மாதிரி சில ஏரியால சென்ட்ரல் ஆர்ம்டு ரிசர்வ் போர்ஸ், சில ஏரியால நம்மளோட காவல்துறையினர், சில ஏரியால ஹோம் கார்ட்ஸ், அந்த மாதிரி அதோட அளவுகோலின் தேர்தல் ஆணையத்தின் அளவுகோலை முழுமையாக பின்பற்றி காவல்துறைக்கென ஒரு பால்வேலர் ஒப்புதலுடன் போட்டிருக்கோம். புகார்கள் நேத்துல இருந்து என்ன மாதிரியான புகார்கள் வந்திருக்கு? குறிப்பா நமக்கு எலெக்ஷன் டேட் அப்போ தனியார் நிறுவனம் விடுப்பளிக்கணும் அப்படின்லாம் விதி இருக்கு. இது ஏதோ வயலேட் பண்ற மாதிரியோ மற்ற விஷயங்கள் ஏதோ புகார்கள் வந்திருக்கா? என்ன மானிட்டர் பண்றோம் சார்? சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களை கடை மூடணுமா அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க. பட் நாங்க எங்களோட கருத்து என்னன்னா, ஆர்கனைஸ் செக்டர்ல நம்ம வாக்களிக்கிறதுக்கு அவங்களுக்கு பெய்டு ஹாலிடே கொடுத்துருக்காங்க. அனார்கனைஸ் செக்டர்னு சொல்லுவாங்க. சில பேர் பூ விற்கிற வியாபாரம் இருக்கும் இல்லையா, வேற வீட்டில் வேலை பார்த்துரும், அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு மற்றவங்களும் உணர்ந்து அது அவங்களோட உரிமைன்னு சொல்லி தயவு செய்து நாளைக்கு அவங்க வாக்களிக்க பர்மிட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஆர்கனைஸ் செக்டர்ல இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி கடையில் பணியாற்றுறவங்க, அவங்க எல்லாருக்குமே நம்ம வாக்களிக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்கி அவர்களை நம்ம ஏதுவாக இருக்கணும்னு சொல்லணும். குறிப்பிட்ட புகார்கள் இதுவரைக்கும் வராவிட்டால் கூட நாங்கள் இதை தெளிவுபடுத்திட்டே இருக்கோங்க. எல்லாரையும் நம்ம என்கரேஜ் பண்ணோம். நம்ம இன்னொருத்தரை வாக்களிக்காமல் தடுக்க கூடாது. ஏன் அவர் அன்ஆர்கனைஸ் செக்டர்ல இருக்காரு அப்படிங்கிற திங்கிங் இருக்கக்கூடாது. Eurogrip Tires by TVS. இது சாதாரண grip இல்ல, Eurogrip.